கடுகு வெடிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ அவல் உப்புமா பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை, அது கூடவே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது மார்னிங் நைட்டு எப்போ வேணாலும் நம்ம இந்த டின்னராகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவல் மாப்பிள்ளை சம்பா அவல். இதை ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி அந்த உமியெல்லாம் போனதுக்கப்புறம் நான் இதை நல்லா வாஷ் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் அந்த வாஷ் பண்ணி வச்ச ஈரத்துக்கே அது நல்லா ஊறியிருக்கு. பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இந்த அவல் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது வேணால் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலாக இந்த உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் என்கிட்ட இல்லாதனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஆயிலே போகிறோம். இதில் நல்லா நம்ம ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த அவல் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது மாப்பிள்ளை சம்பா அவல், ரொம்ப உடம்புக்கு நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ண அவல். நான் இதில் ஒரு 3/4 பாகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதில் லைட்டாக இந்த அளவு தண்ணி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரொம்ப நேரம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். இது வெந்தமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். வெந்ததும் நம்ம பார்க்கலாம். நல்ல தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி அவல் உப்புமா பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் புளி அவல் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். புளியோதரை டைப்பில் இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.